நேத்து மரம் ஃபுல்லா கொத்து கொத்தா புளி காய்ச்சி நின்னுது. இப்போ ஒரு புளிய காணல. எவா களவாணியான்னு தெரியலையே. வரட்டு இனி ஒழிச்சு நின்று பாக்கேன். இது எவா பாக்க வேலைன்னு. வேலை ஃபுல்லா ஆயி போய் போட்டிருக்குது. அதுக்குள்ள கால் வச்ச முடியல. ஃபுல்லா ஆயி போய் வச்சிருக்கு. நேத்து பறக்கிட்டு போன புளி ஒரு 2 கிலோ தேரிச்சு. இன்னும் ஏதாவது கிடக்கான்னு பாப்போம். யாரு 8 கால் பூச்சி குட்டிய போல எல்லாம் இருக்கு. இப்போ இந்த மப்ளர் அக்காளுக்கு ஊரு ஃபுல்லா சொத்து கிடக்கு. இவன் அடுத்தோட விலையில வந்து புளி பறக்கலாம் நடக்கியா? 8 கால் பூச்சி மங்க மாளிகை விலையில என்ன பண்ணிய? என்னம்மா பண்ணி நீங்க மங்க மாளிகை விலைய தூத்து கொடுக்க வந்தீங்க? எள்ளுப்பூர்ல சளியா இருந்து அதான் நிழல்ல ஒதுங்கலான்னு வந்தேன். நல்ல ஒதுங்க வந்த வேலுக மடியில என்னத்துக்கு அவளுக்கு புளியெல்லாம் பிறக்கி வச்சிருக்குதியா? ஒண்ணு போல நான் களவாண்டு அவ்வளவு புளிய நான் கொண்டு போக மாட்டேன். போற நேரம் அவள்கிட்ட கொடுக்கலான்னு தான் எடுத்து வச்சேன். சரி 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 கொடுங்க. என்ன குட்டே கரைக்கு புளி என்னதை வாங்குதியா? நான் விற்கேன். எனக்கு புளி ஒன்றும் வேண்டாம்க்கா. அவளுக்கு எப்படி வேணும் புளி? நேற்றுக்கே 2 கிலோ களவாண்டிருக்கா இல்ல? அவளுக்கு எப்படி வேணும்? இந்த மங்க மக்களுக்கு சவுண்டு போல இருக்குது. சவுண்டு கேட்குது. ஆளை காணல. ஆளை என்ன தம்பிட்டு இருக்கேன். நான் பரலோகம் போயிட்டு நினைச்சு எனக்கு விளைய வந்து நீ ஆட்சி செய்தியோ? ஆட்சி கதைக்குள்ள நான் நிழலுக்கு எள்ளு போறது மரத்தடியில ஒதுங்க வந்தது தப்பா? குட்டே தாமஸ் என்ன கட்டிருக்கானா? ஒன்னு கட்டிருக்கானா டி? எனக்கு மாப்பிள்ளை விலையில உனக்கு நெட்டி வேலை. ஐயா 2 பேரும் சண்டை பிடிச்சாதீங்க. அக்கா ஊரு ஃபுல்லா நீங்க தான் நேடி போட்டிருக்குதிய. ஊரு ஃபுல்லா உங்க விலை தான். உங்களுக்கு எனக்கு விலையில என்ன வேலை? அம்மா உனக்கு விலையில நான் ஒன்னையும் களவான விலை வரையில. நான் வரையிலன்னா அந்த மடியில் இருக்குது யாருக்கு புளி? குட்டே குட்டே ஒரு காலே ஆடாத. இந்த புளியை எடுத்து உனக்கு தரக்கு தான் நான் எடுத்தேன். அவ தரக்கு தான் எடுத்தா. நான் உனக்கு புளிய கண்டதும் இல்லை ஒன்றும் இல்லை. எனக்கு நீ ஆடாதம்மா. நாத்து உச்சை வரும்ப விலை ஃபுல்லா புளியா கிடந்தது. இப்ப பார்த்தா ஒன்றும் காணையில. எல்லாத்தையும் நீ தான் எடுத்த. வேற யாரும் எனக்கு விலைய தொட மாட்டேனான். உனக்கு விலையில வந்து எடுக்கிறது நான் என்ன அவ்வளோ கேவலம் கேட்டா கிடைக்கேன்? உனக்கு இந்த சூக்க புளியில எடுக்கிறது எடுக்கலாட்டி எவ எனக்கு விலையிலேருந்து தொட்டு புளி எடுத்தாலோ அவளுக்கு வயிற்றால தான் விட்டு போவேன் என்னை ஃபுல்லா. இதுக்கு சாபம் விட்டுட்டு இருக்குதுங்க ஆட்களுக்கு. நீ தான் எடுக்கல. உனக்கு என் கூட இது குத்துது. எடுக்கணுமோ எடுக்கலையோ இப்படி சாபம் விடாத மங்கம்மா. நீ குத்தம் உள்ள நெஞ்சுதான் நல்ல குத்தம் கொடையா. ஒரு உலகத்துல இல்லாத புளி இல்லாட்டி உன்கிட்ட இருக்கு. சூக்க புளி அவுஞ்ச புளி உனக்கு விலையில உள்ள புளி. இந்த புளிய மனுஷன் தொடுவானாட்டி. எனக்கு விலையில கிடைக்க புளி எல்லாம் பவளமும் தங்கமும் போல மின்னுது. நான் அதை விட்டுட்டு உனக்கு இந்த சூக்க புளியாட்டி எடுக்க வந்தேன். ஆமா அப்ப நீங்க யாரும் எடுக்கலைன்னா மாயம் மட்டும் மறைஞ்சு போகுது. எனக்கு விலையில உள்ள புளி எல்லாம் மாயமா மறைஞ்சு போகுது. இன்னைக்கு இதை நான் கண்டுபிடிச்சாம விட மாட்டேன்னு விட மாட்டேன். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. உனக்கு இந்த சூக்க புளியெல்லாம் களவானு. இனி அதை தான் செய்யணும் போல இருக்குது. உங்கள்கிட்ட அடி வச்சிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லப்பா. நான் வீட்டில் போறேன். எனக்கு சமையல் வேலை இருக்குது. நீ எவ எனக்கு விலைக்குள்ள வாராளோ அவளுக்கு 2 சுள்ளி கம்பு காலம் அடுப்புல இருக்கான். 8 கால் பூச்சி நீ வாரியா? நம்ம போவோம். இவ்வளோட்டோட நம்ம இனி பேசக்கூடாது. நானே நீ வீட்டுக்கு போட்டு எங்க போறீங்க? 8 கால் பூச்சி அக்கா நீங்களும் நில்லுங்க. புளிக்கடைக்காரன் இப்ப என்ன திங்க வந்து நிக்கேன். என்ன புளிக்கடைக்காரரே மப்ளர் அக்கா 8 கால் பூச்சியை நல்லா தேடுறீங்க? நீங்க தந்த எல்லா புளியும் சூக்க புளி. எனக்கு விலையில உள்ள புளி சூக்க புளியாட்டா இருக்குது. நீ கண்டிருக்குது எனக்கு விலையில உள்ள புளிய? உங்க விலையில உள்ளது மப்ளர் அக்காக்க விலையில உள்ளதெல்லாம் பவளம் போல இருக்கான். சூக்க புளி அவை அமெரிக்கால போய் நான் எடுத்துட்டு வந்தனா. என்னத்த புளி எடுக்க அமெரிக்கா போச்சுமா? என்னத்த சொல்லுவீங்க? அப்ப 8 கால் பூச்சிக்கா நீங்க தந்தது எல்லாம் சூக்க புளி. நான் இதுக்கு பைசா தர போறதே கிடையாது. இனிமே இப்படிப்பட்ட புளியெல்லாம் பறக்கிட்டு வராதீங்க. அது எனக்கு விலையில உள்ள புளி தான். சூக்க புளியாட்டா இருந்தது. ஆமா இவ 8 ஏக்கர்ல புளியந்தோப்பு வச்சிருக்கல அதுல உள்ள புளி தான் அதெல்லாம். கல்லியடா உங்க கள்ளம் இப்ப மாட்டுச்சா? 2 பேருக்கு கள்ளமோ? அது ஒன்றும் உங்க புளி இல்லை என்ன சும்மா. மங்கம்மா நான் எனக்கு விலையில உள்ள புளியா கண்டி பறக்கனேன். சத்தியமாட்டு சொல்லி அது எனக்கு விலையில உள்ள புளி. உங்க 2 பேருக்கு சத்தியத்தையும் கொண்டு அடுப்புல இடுங்க. நீங்க என்ன பேசிக்கோங்க. நீங்க கொண்டு வந்த சூக்க புளிக்கு நான் இனிமே பைசா தர மாட்டேன். வந்து அந்த சூக்க புளியை நீங்களே கொண்டு போங்க. போலீஸ்ல 2 பேரையும் பிடிச்சு கொடுத்தாரேன்னா எனக்கு புளிய களவாண்டு வித்து தின்னுதியா?
ஒரு காலை ஆட்டாம இருட்டி ஆமாட்டி உனக்கு வழியில இருந்தவட்டி எடுத்தேன். அவன் சொன்னதை கேட்டேலா? 10 பைசா இப்பேராதப்பட்டி அந்த சூக்க புளி. யாரம் எனக்கட்டு உனக்கு விலையில வந்து பிறக்கி உனக்கு விலைய நாங்க சுத்தம் செஞ்சிருக்கோம். அதுக்கு நன்றி விசுவாசமாயிரு. ஓ நல்ல விசுவாசமா இருக்கேன் உங்க 2 பேருதான். புழு பிடிச்சு புளி பிடிச்சு நிறைஞ்சு கிடந்து அதை வந்து கிண்டி பறக்கணில்ல எங்களை செருப்பை கலத்தி அடிச்சானா. பிறக்கி ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இருந்திருந்தா கூட சரி வாடி ஆட்டத்தை கேட்கறது. அறியாதே பேரு இல்லைன்னு கொண்டே பெட்டி கையில தந்துடுவேன் மனுஷன் இருக்க தியாச்சியத்துல. புளி வித்த பைசாயில ஒரு 50 ரூபாய் மீன் வாங்கலான்னு பார்த்தா சூக்க புளியேன் 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத புளி. நல்ல புளிக்கு சொந்தக்காரியா இருந்திருந்தா இந்த மங்கம்மா இப்படி ஆடுவா. வாடி இருட்டி.